Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from Seven Suns Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ் கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட்டாக அனலைஸ் பண்ணி எங்கே பை போகலாம் எங்கே செல் போகலாம் அப்படின்றத நம்ம ப்ரீவியஸாக எஸ்எம்சி யூஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி இந்த யூடியூப் சேனலில் அப்டேட் வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே அப்ளை பண்ணிக்கிட்டு பை அண்ட் செல் பண்ணுறத அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜியோட ரூலை ஃபாலோ பண்ணி நீங்கள் பை அண்ட் செல் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் வந்து பெஸ்ட்டு. அதான் ப்ராஃபிட், எக்ஸ்பீரியன்ஸ், நாலேஜ் எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருந்தால் என்னோட பர்சனல் டெலிகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா யூரோ யூஎஸ்டி அண்ட் ஜிபிபி யூஎஸ்டி வந்து அனலைஸ் பண்ணிடலாம். ஸோ ஒரு சின்ன மூமெண்ட்டு தான். ஸோ யூரோ யூஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். அதில் வந்து நான் சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக என்றைக்கா இருந்தாலும் ஒரு நாள் இந்த சப்ளைக்கு வருவான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த சப்ளைக்கு வர்ற வரைக்கும் நமக்கு எங்கேயுமே என்ட்ரி கிடையாது. ஸோ இந்த இடத்துலலாம் நமக்கு என்ட்ரிஸ் கண்டிப்பாக லோவர் டைம் ஃப்ரேமில் கொடுத்துருக்கும். லோவர் டைம் ஃப்ரேம் கொடுக்கலனா கூட இங்கே இருக்கக்கூடிய இந்த லோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த லோ எடுத்துகிட்டு இந்த ஹைலே வந்து நமக்கு என்ட்ரி வந்து கொடுத்துருக்கும். ரைட்டா, இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டில் நமக்கு என்ட்ரி வந்து கொடுத்துருக்கோம். பட் இந்த டிமாண்ட் வந்து ஒரு பர்ஃபெக்ட் டிமாண்ட் கிடையாது. ஸோ இங்கேருந்து மார்க்கெட் வந்து ஃபைனலாக மேலே இருக்கக்கூடிய சப்ளைக்கு வந்துட்டோம். இப்போது நம்ம இந்த சப்ளைலேருந்து செல் வந்து நம்ம சொல்லியிருந்தோம். பட் மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணியிருக்கான். பட் உள்ளே இருக்கக்கூடிய ரீஃபண்ட்மெண்ட்டை மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணல. ஸோ 15 மினிட்ஸ் போகும். 15 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரீஃபண்ட்மெண்ட்ஸ் வந்து மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணாமல் இருக்கான். ஸோ ஒன்ஸ் ரீஃபண்ட்மெண்ட்டை ஷோ பண்ணிடுறேன். ஸோ இங்கே ஒரு ரீஃபண்ட்மெண்ட் இருக்குது, நல்லா பாருங்கள், அவைலபிள் ரீஃபண்ட்மெண்ட். ஓகேங்களா, ரீஃபண்ட்மெண்ட் வந்துருக்கு. அது இல்லாமல் மேலே வந்து எக்ஸ்ட்ரீமில் ஒரு ரீஃபண்ட்மெண்ட் வந்து இருக்குது. இப்போ மார்க்கெட் வந்து ரீஃபண்ட்மெண்ட்டை மிட்டிகேட் பண்ணியிருந்தால் நமக்கு கொஞ்சம் பவர் வந்து கொஞ்சம் நல்ல பவராக இருந்திருக்கும். ஆனால் இந்த இடத்துல ரீஃபண்ட்மெண்ட்டை மிட்டிகேட் பண்ணல. ஆனால் மிட்டிகேட் பண்ண டைம் வந்து பார்த்தீங்கன்னா லண்டனில் வந்து மிட்டிகேட் பண்ணியிருக்கான். ஏஷியனை ஹண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லண்டனில் வந்து மிட்டிகேட் பண்ணியிருக்கான். ஆஃப்டர் லண்டன் மார்க்கெட் வந்து கீழே வந்துருச்சு. ஸோ நியூயார்க் இந்த இடத்துல எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் பண்ணலை. ஸோ இந்த இடத்துல நியூயார்க் வந்து ஒரு சின்னதாக ஒரு கன்சல்டேட் மாதிரி பண்ணியிருக்கான். அப்படின்றதுனால நம்ம இதை என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூயார்க் வந்து வரவே இல்லை இந்த இடத்துல. ஓகேங்களா, இந்த இடத்துல நியூயார்க் வந்து எந்த ஒரு அப்ரோச்சுமே வந்து பண்ணலை. சரி, அப்போது இந்த நியூயார்க்கோட இந்த ஹை வந்து பாருங்கள், ஏஷியன் வந்து என்ன பண்ணியிருக்கான், நியூயார்க்கோட ஹை வந்து எடுத்திருக்கான். ஒரு ஏஷியனே வந்து எடுக்கிற அளவுக்கு நியூயார்க்கில் பவரே இல்லை. ரீசன், நியூயார்க்கில் வரல இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஸோ நியூயார்க்கில் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வரல அப்படின்னா நமக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், இந்த இடத்துல இன்ட்ரெஸ்ட் காட்டலை. ஓகேங்களா, ஸோ ஏஷியன் வந்து ஹண்ட் பண்ணிவிட்டு இப்போ கீழே வந்து போயிருக்கான். ஏஷியன் வந்து இந்த இடத்துல ஹண்ட் ஆயிருக்கு. ஸோ இன்டர்னலில் இருக்கக்கூடிய லிக்விடிட்டிஸ் ஹண்ட்டு. இப்போ மார்க்கெட் வந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லண்டன் அண்ட் நியூயார்க் இந்த இடத்துல பெண்டிங் விட்டுருக்கான். ஸோ இதை வந்து ஒரு டபுள் டாப்பாக வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, என்னோட ஒப்பீனியன் உள்ளே இருக்கக்கூடிய ரீஃபண்ட்மெண்ட்டை எடுக்கணும். இங்கே இருக்கக்கூடிய மேலே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரீஃபண்ட்மெண்ட்டே எடுக்கணும். ஸோ இதுதான் வந்து என்னோட ஒப்பீனியன். ஸோ மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு மூவ் நமக்கு கொடுக்குறான் அப்படின்னா இது நம்மளோட ஒப்பீனியன் மேலே போயிட்டு வந்தால் பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பட் இந்த இடத்துல நமக்கு மூவ்மெண்ட் கொடுக்குதுன்னா இந்த இடத்துல நம்ம ட்ரை பண்ணணும். அது ஃபெயில் ஆகும் அப்படின்னு நமக்கு தோணினாலும் ட்ரை பண்ணணும். ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு நல்ல செட்டப் கொடுக்குறான். ஓகேங்களா, ஸோ இதை மிட்டிகேட் பண்ணி லண்டனில் இருக்கக்கூடிய லோவை ஹண்ட் பண்ணி நமக்கு கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்கு. ஸோ சப்ளைன்றது எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இது ஒரு நல்ல சப்ளைவாகவும் இருக்குது. ஸோ இந்த சப்ளைக்கு நமக்கு லிக்விடிட்டி லண்டன் அண்ட் நியூயார்க் வந்து பார்த்திங்கன்னா டபுள் டாப் வந்து கொடுத்துருக்கான். அப்போது இந்த சப்ளை ஒர்க்காக சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா, ஆனால் மார்க்கெட் ஃபஸ்ட்டு மேலே பண்ணியிருக்கிற இந்த மிட்டிகேஷன் பர்ஃபெக்டாக இல்லை. அப்போது மார்க்கெட் எகெயின் மேலே போகலாம். 2 பாயிண்ட் இருக்குது. மார்க்கெட் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, மார்க்கெட் எகெயின் மேலே போயிட்டு கீழே வரலாம். இது ஒரு பாயிண்ட்டு, நல்லா யோசிச்சுங்க. என்ட்ரி வந்து போடக்கூடாது. ஓகேங்களா, மேலே போயிடலாம். மறுபடியும் இந்த சப்ளைக்குள்ளேயே மார்க்கெட் வந்து மேலே போகலாம். இன்னொரு பாயிண்ட் 15 மினிட்ஸில் சூப்பரான செட்டப் வந்து கொடுத்துருக்கு. இன்னொரு பாயிண்ட். ஓகேங்களா, அப்போது இந்த சப்ளையில் நம்ம செல் பண்ணலாம். அப்போது இது நமக்கு ஃபெயில் ஆனாலும் 0.5 தான் வந்து 0.5% தான் வந்து லாஸ் வந்து ஆகணும். அதுக்கு மேலே லாஸ் வந்து ஆகக்கூடாது. ஒரு லாஸ் கொடுத்து ஒரு ப்ராஃபிட் வந்து எடுக்கணும். இந்த மைண்ட் செட்டுக்கு வாங்க. ஓகேங்களா, அப்போது இந்த லாஸை நம்ம சும்மா போய் லாஸ் பண்ணக்கூடாது. இதுலேயும் ஏதாவது கன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கணும். யூரோஸ்டிக்கு இங்கே இருக்கக்கூடிய சப்ளையில் ஒரு ரீஃபண்ட்மெண்ட் வந்து போடுங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த சப்ளை வந்து எடுத்துக்கங்க. ஆக்டிவிட்டி இருக்கான்னு பார்த்தா
எஸ், நல்ல ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது. இந்த சப்ளை வந்து எடுத்துக்கங்க. இதில் வந்து கன்ஃபர்மேஷன் வந்து பாருங்கள். ஓகேங்களா? இந்த கன்ஃபர்மேஷன் த க்ரைட்டீரியா என்னென்னா, இந்த கன்ஃபர்மேஷன் செஷனில் இருக்குன்னா பெட்டர், ஜாக்பாட் என்ட்ரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஓகேங்களா? செஷனில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. மார்க்கெட் வந்து இதில் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்குது பார்த்தீங்களா, இது செஷனில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. ஓகேங்களா? இதில் ஒரு என்ட்ரி நல்லா பார்த்துக்குங்க. இங்கே இருக்கக்கூடிய இந்த சப்ளையில் கன்ஃபர்மேஷனோட செல் வந்து பார்க்கலாம். மார்க்கெட் மேலேயும் போகலாம். அப்போ மேலே போச்சுன்னா மேலே இருக்கக்கூடிய ரீஃபைன்மெண்ட் அந்த சப்ளைக்கு கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நீங்கள் பார்க்கணும். ஏன்னா சப்ளைன்றது வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த சப்ளைன்றது 4 ஹவர் சப்ளைக்கு என்ன கன்ஃபர்மேஷனோ அது வந்து பார்த்துக்கலாம். இங்கே உள்ளே இருக்கக்கூடிய இந்த 15 மினிட்ஸ் சப்ளை ஃபெயிலியர் பண்ணிட்டா. ஓகேங்களா? சரி, இதுதான் வந்து மூமெண்ட். அப்போ இதுக்கு டிபி எங்கே போடலாம்? இங்கே இருக்கக்கூடிய செல், இங்கே இருக்கக்கூடிய டிமாண்ட், இதில் தான் டிபி வந்து எக்ஸிட் பண்ணணும். இந்த டிமாண்டுக்கு வந்துட்டதுக்கப்புறமா மார்க்கெட் எகன் பை போகும். அது அடுத்த மூமெண்ட், அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த சப்ளையில் என்ட்ரி எடுத்திங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த டிமாண்ட் வரைக்கும் நம்ம வந்து ட்ரை பண்ணோம். இதான் வந்து மூமெண்ட். ஓகேங்களா? சரி, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜிபிபி யூஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே டெய்லியில் இருக்கக்கூடிய இந்த சப்ளைலேருந்து செல் வந்து பண்ணலான்னு சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு ட்ரெண்ட் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். ஓகேங்களா? ட்ரெண்டு வந்து மார்க்கெட் வந்து டெய்லியில் மேலே போயிட்டுருக்கான். இங்கே இருக்கக்கூடிய வீக்லியோட சப்ளைவை மிட்டிகேட் பண்ணுறதுக்கு மார்க்கெட் மேலே போகணும். மேலே தான் போயிட்டுருக்கான் டெய்லியில். ஓகேங்களா? அப்போது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டிமாண்ட் எடுத்து தான் பை போகணும் மார்க்கெட். ரைட்டா? அப்போ பவர்ஃபுல்லான டிமாண்ட் எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது. ஓகேங்களா? அப்போது இந்த டிமாண்டுக்கு மார்க்கெட் வரணும். அப்போது மார்க்கெட் மேலே இந்த இன்டர்னலில் மேலே போயிட்டு கீழே இப்படி வரான், இந்த டிமாண்டுக்கே வரான் அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய லிக்விடிட்டிலாம் ஹண்ட் ஆகும். ஓகேங்களா? அதனால தான் இப்போ மேலே போயிட்டு கீழே வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஸோ அதனால தான் சொல்லியிருந்தேன், வீடியோலையும் சொல்லியிருந்தேன், டிஸ்கால்லையும் போட்டிருந்தேன், இந்த சப்ளைலேருந்து செல் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ டெய்லி சப்ளை 4 ஹவருக்கு போகிறோம். ரீஃபைன்மெண்ட்டை மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணுறான். ஸோ மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணதுக்கப்புறம் 15 மினிட்ஸ் போகிறோம். ஓகேங்களா? 15 மினிட்ஸில் நமக்கு மேலே ஹை எடுத்து கீழே சோர்ஸ் கொடுத்துட்டான், இங்கே லோவையும் சோர்ஸ் கொடுத்துட்டான். ரைட்டா? ஸோ மேலே சோர்ஸ், கீழே லோவும் சோர்ஸ், அதுக்கு இங்கே சப்ளை இருக்குது. ஓகேங்களா? இந்த சப்ளையில் நம்ம செல் வந்து பண்ண சொல்லியிருந்தோம். ஓகேங்களா? மார்க்கெட் வந்து என்ன பண்ணோம், ஆக்சுவலாக இங்கே இருக்கக்கூடிய இந்த சப்ளை வந்து எடுத்துருந்தோம். இந்த சப்ளையில் செல் வந்து பண்ண சொல்லியிருந்தோம். மார்க்கெட் இதில் எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் கொடுக்கல, ஃபெயில் வந்து பண்ணிட்டான். ஓகே, விட்டுடலாம். மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரீம் பான் வெயிட் பண்ணோம். பட் இந்த இடன் சப்ளைலேருந்து மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணுறான். ஓகே, இந்த இடன் சப்ளையில் மிட்டிகேட் பண்ணிட்டான். நம்ம அப்படியே செல் பண்ணலாமான்னு பார்த்தீங்கன்னா அப்படியே செல் பண்ணலாம், கரெக்டு தான். பட் கவுண்டரில் நம்ம இருக்கோம். அதனால நம்ம இந்த சப்ளையில் போய்ட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் பாருங்கள் அப்படின்ட்டு நம்மளோட டிஸ்கார்டில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஸோ மார்க்கெட் வந்து இந்த சப்ளையில் வந்துட்டு என்ன பண்ணுறான், நமக்கு கன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குறான். ஓகேங்களா? ஸோ கன்ஃபர்மேஷன் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹை எடுத்திருக்கான், இந்த லோ எடுத்திருக்கான். ரைட்டா? சரி, இப்போ இந்த கன்ஃபர்மேஷனுக்கு நமக்கு சப்ளை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 1-on-1 சப்ளை இங்கே தான் இருக்குது. ஓகேங்களா? இது மட்டும்தான் சப்ளை. வேறு எங்கேயாவது சப்ளை இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே சப்ளை இல்லை. ரைட்? அப்போது இந்த சப்ளைக்கு மார்க்கெட் வந்து செல் வந்து ஆகும். மார்க்கெட் வந்து என்ன பண்ணுறான், இன்றைக்கி இந்த சப்ளையில் எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இன்றைக்கி டிஸ்கார்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபாரெக்ஸில் இந்த சப்ளையில் நம்ம என்ட்ரி வந்து கொடுத்துட்டோம். ஆக்சுவலாக இந்த என்ட்ரி ரொம்ப ஷார்ப்பாக கொடுத்துருந்தேன். இப்படி கொடுக்கக்கூடாது, கொஞ்சம் கீழே இறக்கி தான் போடணும். எஸ்எல் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி போடணும் லைட்டாக. அதனால எகெயின் வந்து ஒரு என்ட்ரி வந்து கொடுத்துருந்தேன், கீழே இறக்கி போட்டிருந்தோம். ஓகேங்களா? இப்படி தான் வந்து போடணும் என்ட்ரிஸ், ஏன்னா ட்ரிகர் ஆகாமல் போயிடும் சம்டைம்ஸ். ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சம் மாறிக்கிறது பெட்டர். ஓகேங்களா? ஓகே, இந்த இடத்துல என்ட்ரி வந்து போயிருந்தோம். பட் மார்க்கெட் வந்து இன்றைக்கி என்ன பண்ணுறோம், என்ட்ரி கிட்ட வந்துட்டு இங்கே கீழே போயிருக்கான். ரைட்டா? சரி, இப்போ என்ட்ரி கிட்ட வந்துட்டு கீழே போயிருக்கானே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லிக்விடிட்டி மூமெண்ட். ஓகேங்களா? இது ஒரு லிக்விடிட்டி மூமெண்ட். இந்த இடத்துல ஒரு லிக்விடிட்டி மூமெண்ட் இருக்குது. ஸோ அதனால் இந்த ஹை வந்து ஹண்ட் ஆகலாம், சான்ஸ் இருக்குது. அப்போ ஹை ஹண்ட் பண்ணிட்டு சப்ளைலேருந்து மார்க்கெட் வந்து செல் ஆகலாம். ஓகேங்களா? இன்னொரு விஷயம், மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா
15 மினிட்ஸில் இப்போ 5 மினிட் வருவோம். 5 மினிட்ல நமக்கு ஸ்ட்ரக்சர் வந்து ரொம்ப மெஸ்ஸியாக போயிட்டான். ஓகேங்களா? 15 மினிட்ஸ் வருவோம். 15 மினிட்ஸில் நம்ம சப்ளை எடுக்கலாம். அப்போ சப்ளைன்றது வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் நமக்கு சப்ளை, வேறு எதுவுமே சப்ளை கிடையாது. கீழே எதுவுமே சப்ளை கிடையாது, இது மட்டும்தான் சப்ளை. அப்போ இந்த சப்ளை எடுத்தால் மார்க்கெட் இந்த சப்ளையில் மிட்டிகேட் பண்ணிட்டான். பண்ணிவிட்டு இப்போ கீழே போயிட்டு இருக்கான் இந்த சப்ளைக்கு ரேஞ்சுக்கு நம்ம பார்த்தா. பட் ஆக்சுவல் சப்ளைன்றது 5 மினிட்ல உள்ளே இருக்குது. ஓகேங்களா? அதனால இப்போ நமக்கு ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட் வருது. அப்படியே செஷனை ஓப்பன் பண்ணி செஷனை ஆன் பண்ணுறோம். மார்க்கெட் லண்டனை ஹண்ட் பண்ணிவிட்டு நியூயார்க்கை இங்கே க்ளோஸ் பண்ணுறான். நேராக மார்க்கெட் என்ன பண்ணுறான், இங்கே இருக்கக்கூடிய இந்த லோவையும் எடுக்கிறான். ரைட்டா? இந்த லோவை, இந்த ஜோனை அப்படியே மார்க்கெட் வந்து எடுக்குது. ஓகேங்களா? அப்போது நியூயார்க் இங்கே அடித்து அப்புறம் கீழே இறக்கியிருக்கோம். ஸோ இந்த சப்ளை இப்போ வேலிடு. ஓகேங்களா? நமக்கு இந்த சப்ளை மிட்டிகேட் பண்ணலை, ஆனால் இந்த இடத்துல ஒரு வேலை நடந்திருக்கு. ஓகேங்களா? சரி, இந்த சப்ளை மிட்டிகேட் பண்ணாமல் இங்கே வேலை நடந்துச்சுன்னா இது ஃபேக் பிரேக் அவுட்டாக இருக்கலாம்ல ப்ரோ. இந்த இடத்துல மறுபடியும் மார்க்கெட் வந்து இப்படி போயிட்டு வரலாம்ல அப்படின்னு கேட்பீங்க. பாயிண்ட் தான். பட் இது நடக்கிறது ஒரு சப்ளையில். ஓகேங்களா? இந்த சப்ளையில் கன்ஃபர்மேஷன் பார்த்து அதோட லோவர் டைம் ஃப்ரேமில் இருக்கக்கூடிய 15 மினிட்ஸ் சப்ளைக்கு போய் அந்த சப்ளையில் நம்ம கன்ஃபர்மேஷன் பார்க்குறோம். அந்த கன்ஃபர்மேஷனில் நமக்கு இது மிட்டிகேட் பண்ணாமல் இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னா எல்லாமே சப்ளையில் தான் நடந்துட்டுருக்கு. ஓகேங்களா? சப்ளையில் தான் நடக்குது, சப்ளைக்கு முன்னாடி நடக்கலை. சப்ளைக்கு முன்னாடி நடக்கிற வரலும் இப்போது இந்த சப்ளைவே மிட்டிகேட் ஆகலை. ஓகேங்களா? மிட்டிகேட் ஆகாமல் இப்படி நடக்குதுன்னா அதை ஃபேக்குன்னு எடுத்துக்கலாம். ஆனால் ஆல்ரெடி சப்ளையில் மிட்டிகேட் பண்ணி நம்ம 3வது கன்ஃபர்மேஷனுக்கு வந்திருக்கோம். அப்போ இப்படி ஒரு மூமெண்ட் நடக்குது அப்படின்னா மார்க்கெட் இந்த சப்ளை வரைக்கும் போகணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா ஆல்ரெடி மார்க்கெட் 2 டைம் கண்ட்ரோல் எடுத்திருக்கு. செல் போயிடலாம் திடீர்னு. ஓகேங்களா? அதனால மார்க்கெட் இங்கே வரணும்னு நமக்கு அவசியம் இல்லை. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், 5 மினிட்ல ஒரு டைரக்ட் என்ட்ரி போட்டிருக்கோம். ஓகேங்களா? 5 மினிட்ல ஒரு டைரக்ட் என்ட்ரி போட்டிருக்கோம். இப்போ நமக்கு இங்கே ஒரு 15 மினிட்ஸில் இங்கே ஒரு சப்ளை வந்து சாரி கொஞ்சம் வாய்ஸ் வந்து சரியில்லை. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஒரு 15 மினிட்ஸில் ஒரு சப்ளை வந்து கொடுத்துருக்கான். அப்போ இங்கே இருந்தும் செல் ஆகிறதுக்கு ஒரு சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? அப்போது இந்த இடத்துல நம்ம செல் வந்து ட்ரை பண்ணலாம். மேபி மார்க்கெட் இதை ஃபெயில் பண்ணிட்டு எஸ்எல் ஹிட் பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு இங்கேருந்து செல் ஆகிறோம் அப்படின்னா எஸ்எல் கொடுத்து என்ட்ரி எடுக்கணும். அப்படி ரெண்டுமே எஸ்எல் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளோட ரிஸ்கில் நம்ம நிற்கணும். இப்படி இருந்தாலே போதும், நம்ம எவ்வளோ தான் எஸ்எல் வாங்கினாலும் ஒரே ட்ரேடில் கொண்டு வந்துடலாம் எல்லாத்தையுமே. ஸோ அப்படி தான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜியும் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? சரி, இப்போ இதோட லோ டைம் ஆனால் இந்த ஆர்டர் பிளாக் வந்து பார்த்திங்கன்னா சரியான ஆர்டர் பிளாக் இல்லை. ஓகேங்களா? மூமெண்ட்ஸ் வந்து இல்லை. இப்போ சரி, இந்த ஆர்டர் நியூயார்க்கில் க்ரியேட் ஆன இந்த ஆர்டர் பிளாக்குள்ளே நம்ம போவோம். 5 மினிட்ஸ்க்குள்ளே போவோம். ஸோ 5 மினிட்ல போய் பார்த்தா ஆர்டர் பிளாக்குக்குள்ளே நமக்கு மூமெண்ட் வந்து சரியான மூமெண்ட் இல்லை. ஓகேங்களா? ஸோ அதனால் இதை அப்ரோச் பண்ணுறது நமக்கு கொஞ்சம் சரிப்பட்டு வரலை. ஓகே, இப்போது 5 மினிட்ல நம்ம இங்கே சப்ளைக்கு வெயிட் பண்ணோம். மார்க்கெட் நியூயார்க் வந்தான், ஏஷியன் அடிச்சுட்டு லண்டன் இப்போ அடிச்சுட்டு நியூயார்க் இங்கே கட் பண்ணிவிட்டு இப்போ நின்றுட்டுருக்கான். ஓகேங்களா? அதனால் 5 மினிட்டுக்கு நம்ம அப்ரோச் பண்ணாலும் டைரெக்டாக என்ட்ரி போயிடக்கூடாது. ஓகேங்களா? டைரெக்டாக என்ட்ரி போனோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக இருக்காது. ஸோ இந்த ஹையை நம்ம இன்டிஸ்மெண்ட்டாக எடுத்துக்கலாம், இதை வந்து சோச்சாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்போது 15 மினிட்ஸை விட்டுட்டு நம்ம 5 மினிட்டுக்கு இங்கே வந்தாலும் இது கொஞ்சம் டவுட்டு தான். பட் இதில் நம்ம 1 மினிட்ல கன்ஃபர்மேஷன் பார்க்கலாம் வித் செஷன் இல்லாமல் பார்த்துட போகிறீங்க. செஷன் வந்தால் தான் செஷன்ஸில் அங்கே உள்ளே இருக்கக்கூடிய அந்த செஷன் ட்ரேடர்ஸ் இன்ஸ்டிடியூஷனல்ஸ் மார்க்கெட்டை திருப்புறாங்கன்னு மீனிங். ஓகேங்களா? அப்போது மேலே இங்கே வந்து பாருங்கள் ஒரு டைரக்ட் என்ட்ரி, இங்கே கன்ஃபர்மேஷன் என்ட்ரி. ரைட்டா? டிபி நான் இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் மார்க் பண்ணுறேன். டிபி வந்து பார்த்தீங்கன்னா
இந்த சப்ளையில் டெய்லி சப்ளைல இருந்து இந்த இடத்துல இந்த டிமாண்டுக்கு நம்ம பிளான் பண்ணுறது பெட்டர். மார்க்கெட் கீழே வந்துட்டு மேலே போகலாம், பட் முன்னாடி இருக்கக்கூடிய இந்த டிமாண்டுக்கு பிளான் பண்ணுறதே பெட்டர். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டிமாண்ட் வந்து ஒரு சப்ளைல இருந்து செல் வந்து எடுத்திருந்தோம், அது பிரேக் even ஹிட் பண்ணியிருந்தோம், பட் அதோட ப்ராஃபிட் ரொம்ப ரொம்ப பெருசு. அதே மாதிரி ப்ராஃபிட் இங்கேயே நம்மளால் அதை விட பெரிய ப்ராஃபிட்டே இங்கே பிடிக்க முடியும். ஓகேங்களா? வெயிட் பண்ணுங்கள். ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் போய் பாருங்கள். யூடியூப் சேனலுக்கு புதுசுனா நிறைய நாலேஜபிள் வீடியோஸ் வந்து அப்லோட் வந்து பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? சரி, ஓகே. இன்றைக்கி வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் வந்து பண்ணுங்கள். லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இந்த வீடியோனால நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து லேர்ன் பண்ணுறீங்க, நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்குறீங்க, நல்லா நிறைய விஷயங்கள் தெரியுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக திஸ் யூடியூப் சேனல் இஸ் வெரி வெரி ஒர்த் இட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வந்து பண்ணுங்கள். அப்புறம் இந்த உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த யூடியூப் சேனலை வந்து சஜஸ்ட் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசுனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வீடியோ நம்ம நாளைக்கு வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.